இதான் அந்த டைரக்டர் வீடு. இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நீ பாத்துருக்கவே முடியாது. உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நீ தைரியமா அவர்கிட்ட கதையை சொல்லு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் சவாரி போயிட்டு 4 மணிக்கு திரும்பி வந்துடுறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். ஐயோ என்ன பொண்ணு வேண்டாம், நல்லா இருக்காதுன்னு சொன்னீங்க. ஆமா, அப்புறம் என்ன இந்த மாதிரி தெரியாம செஞ்சுட்டேங்க. எப்படா தெரியாம போகும்? கொஞ்சமாவது நெஞ்சில பயம் இருந்தா இந்த மாதிரி செய்யா? இல்ல செய்ய மாட்டேன். இந்த படம் ரிலீஸ் ஆற ஓடுமா? ஓடுனாலும் ஓடி இருக்கு. இந்த படத்துல வேலை செஞ்ச டெக்னீஷியன்ங்கிற முறையில எங்களுக்கு என்னையா மரியாதை கிடைக்கும்? நல்ல மரியாதை கிடைக்கும். முடிய விடுங்க. மூளையே இல்லாத பையன் உனக்கு முடி வேறையா? அன்னைக்கு எடிட்டிங் ரூம்ல வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா இல்லையா? ஆமா சொன்னீங்க. இத்தனை சொல்லி செஞ்சிருக்கிறீங்க. யாரா வந்திருக்காங்க? போடா, யார் வந்திருக்கான்னு பார்த்து வந்து சொல்லு. போ. சரிங்க. சார், கொஞ்சம் சீப்பு இருந்தா கொடுங்க சார். தலையை சீவிக்கிறேன். அந்த லா போடுற இடத்துல ரா போட்டிருக்கிறீங்க, மாத்தி எழுதுங்க. யாருங்க சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு சேரலான்னு வந்தேன். உங்களுக்கு இப்படி அடி விழுந்ததை பார்த்ததும் நான் பயந்து வெளியே வந்துட்டேன். டைரக்டர் ரொம்ப கோபமா இருக்காரு போல இருக்க. ஆமா, அவங்க 2 பேருக்குள்ள யார் சார் டைரக்டர்? அவங்க 2 பேருமே அசிஸ்டன்ட் டைரக்டர் சார். அசிஸ்டன்ட் டைரக்டருங்களா? அப்படின்னா டைரக்டர் யாருங்க? நான் தாங்க அந்த டைரக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்களா? இல்ல, எங்க பாட்டி செத்து போச்சு, ஏழவுக்கு போயிட்டு வரேன். இது மேடம், நெக்ஸ்ட் மந்த் நான் சைக்கிள் ரேஸ்ல கலந்துக்க போறேன். உங்களுக்கு வெட்கம், மானம், சூடு, சொரணை, ரோஷம் எதுவுமே கிடையாதா? சைக்கிள் ரேஸ்க்கு இதெல்லாம் தேவையில்லை மேடம். இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு காமன் சென்ஸே கிடையாதா? Nothing. நான்சென்ஸ். You know, nothing better than nonsense. தேவி, இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க. நீயாவது அவனை கேட்டியா இல்ல அவனாவது ஏதாவது உங்ககிட்ட சொன்னானா? அவன் குளிச்சுட்டு வந்த உடனே நீங்களே கேளுங்க. அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான். டேய் நில்ற, நானும் பாக்குறேன் வந்ததுல இருந்து ஒன்னும் சொல்லாம இருக்கே. ஏன்பா, திருச்சில இருந்து நாங்க எதுக்காக கோயம்புத்தூர் வரதுன்னு பார்த்தோம். நீ எங்க கலெக்டர் ஆபீஸ் தானே ஒர்க் பண்ற, பக்கத்துல இருக்கிற முனிசிபல் ஆபீஸ் தானே அந்த பொண்ணு ஒர்க் பண்ணுது. உனக்கு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணையே ஏதோ காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணி பார்க்கலாம்னு ஆசைப்படுறோம். நீ என்னடா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியே. ஏண்டா, உனக்கு தான் தேவியுடைய போட்டோவையும் அவளை பத்தி டீடைல்ஸ் அனுப்பிச்சு 1 மாசமாச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட இருந்து 3 லெட்டர் வந்துருச்சுடா. இல்ல உனக்கு பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லு, வேற பொண்ணை பாத்துருவோம். இல்ல உங்களுக்கு என்னன்னுதான் எழுதுறது சொல்ல. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு கேட்டு எழுதுங்கப்பா. எங்களுக்கு எல்லாம் பொண்ணை பிடிச்சதை விட பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு கொஞ்சம் வர சொன்னீங்கன்னா எங்க சொந்தக்காரெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்கு என்னங்க தேவி,
எல்லாருக்கும் காஃபி கொண்டாந்து கொடுமா. மாப்பிளைக்கு கொடுமா. மாப்பிளை அங்க இருக்காரு, அவருக்கு கொடுமா. மனுஷன் பிறக்கிறது சாகிறது சகஜம் தாண்டி. அவன் செத்ததுக்கு அப்புறம் பின்னாடி வர்றதே கூட்டம். அதை வச்சு தாண்டி அவன் வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி பேசுவாங்க. என் பையனை ஓஹோடு வளர்க்கலைன்னாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு வளர்த்தனே. எதுக்கு? அவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வான், நாம தலை நிமிர்ந்து நடக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வெளியில தலை காட்ட முடியாதபடி அந்த பாவி பண்ணிட்டு போயிட்டானே. அன்னைக்கே சொன்னடி, செல்லம் கொடுத்து வளர்க்காதே, செல்லம் கொடுத்து வளர்க்காதேன்னு. கேட்டியா? இப்ப ஏண்டி அழுகுற? போய் எண்ணெயும் தண்ணியும் எடுத்து வை, தலை முழுகிடுறேன். மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் நிச்சயதார்த்தத்தில் குழி தோண்டி புதைச்சிட்டிய. உங்க ஒப்பனுக்கே தெரியாம தாலி கட்டிருக்கே. உங்க ஒப்ப உனக்காக ஒரு கயத்தை கட்டி இருக்கான். ஏன் இன்னும் உயிரோட இருக்க? தாலி கட்டின புருஷன் உயிரோட இருக்கும் போது நான் எதுக்காக சாகணும்? புருஷனா? அவன் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கிறதுனாலதானே இப்படி பேசுற? பெத்ததுக்காக என்ன தண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த தாலி இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஓஹோ, அந்த அளவுக்கு போயிட்டியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இன்னையோட எண்ணி 25வது நாள். உன் கல்யாணத்தை நான் பண்ணி முடிக்கல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா உங்க பொண்ணு இந்த கயிறை ஏத்துக்குவாளே தவிர நீங்க சொல்ற அந்த தாலி கயிறை நிச்சயமா ஏத்துக்க மாட்டா. அப்பங்கிட்டயே சவால் விடுறியா? அப்பா, கடைசியா சொல்றேன், அலைகள் ஓயணும்னா கடல்ல நீர் இருக்க கூடாது. அவரோட நினைவுகள் அழியணும்னா என் உடல்ல உயிர் இருக்க கூடாது. சார் போஸ், ரவி கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்கு. இன்னைக்காவது என் பையன் கிட்ட இருந்து கடிதாசு வந்திருக்கா? ரவி கிட்ட இருந்தாம லெட்டர் வந்திருக்கு. ஆனா உங்களுக்கு வரல, தேவிக்கு தான் வந்திருக்கு. அன்புள்ள மனைவி தேவிக்கு கருவிழி அழகிது, கரங்களும் துடிக்குது, இளமனம் சிறகினை விரிக்குது. வசந்தமும் இங்கு வந்தது இன்று, மங்கள வாழ்க்கை மலரட்டும் என்று. மழை வீழும் கொடியென நதி வீழும் கடலென மரகத மணியுடன் சீலிருக்குது. கருவிழி அழைக்குது, கரங்களும் துடிக்குது, இளமனம் சிறகினை விரிக்குது.
மங்கையின் குங்குமம் மன்னவன் என்னுடன் சங்கமமாவது எப்பொழுது உன் சந்தன இதழால் கவி எழுது மங்கையின் குங்குமம் மன்னவன் என்னுடன் சங்கமமாவது எப்பொழுது உன் சந்தன இதழால் கவி எழுது வசந்தமும் இங்கு வந்தது இன்று மங்கள வாழ்க்கை மலரட்டும் என்று தக்க 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 தஜம் தக்கு 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 தஜம் மழை வீழும் கொடி என நதி வீழும் கடல் என மரகத மணியுடன் சீர்க்குது கருவிழி அழைக்குது கரங்களும் துடிக்குது இளமனம் சிறகினை விரிக்குது ராகமும் தாளமும் சேர்ந்தது போலிரு மேகமும் மேகமும் சேர்ந்ததம்மா தேகமும் தேகமும் மயங்குதம்மா ராகமும் தாளமும் சேர்ந்தது போலிரு மேகமும் மேகமும் சேர்ந்ததம்மா தேகமும் தேகமும் மயங்குதம்மா வசந்தமும் இங்கு வந்தது இன்று மங்கள வாழ்க்கை மலரட்டும் என்று தக்க 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 தஜம் தக்கு 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 தஜம் மழையிலும் கொடியென நதியிலும் கடலென மரகத மணியுடன் சேர்க்குது கருவிழி அழைக்குது கரங்களும் துடிக்குது இளமனம் சிறகினை விரிக்குது போதும் 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 என்ன குழம்பு கம கமன்னு வாசனை அடிக்குது கொஞ்சம் கொஞ்சமா குழம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல பரவாயில்லையா? ரத்தத்தை ஊத்து. ரசம் எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. நல்லா இல்லங்கிறதுக்கும் 6 எழுத்துதான், பரவாயில்லங்கிறதுக்கும் 6 எழுத்துதான். அதுக்கு பரவாயில்லன்னே சொல்லக்கூடாதா? சரி ஊத்து தாயே. ரசமா குழம்பா? ரெண்டுத்தையும் சேர்த்து ஊத்து. அப்போது ஏதாவது நல்லா இருக்குதான்னு பாக்கலாம். சாப்பாட்டுல இவ்வளவு கல் இருக்க பார்த்து ஆக்குறது இல்லையா? அரிசியும் பருப்பு என்ன ஆகாசத்துல விளையுது? சாப்பிடுற மனுஷனுக்கு ஒரு அறிவு வேண்டாம்? தேவி, நான் ஒவ்வொரு தடவையும் உங்களை ஃபாலோ பண்ணும் போதெல்லாம் நீங்க என்ன நெக்லெக்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் ஃபாலோ பண்ணேன். அப்பெல்லாம் நான் நினைச்சது நம்மளுக்குள்ள நிச்சயதார்த்தம் நடக்கும், மேரேஜ் நடக்கும், ஃபர்ஸ்ட் நைட் வரும், அப்ப இந்த உண்மையை சொல்லலாம், அது வரைக்கும் சஸ்பென்ஸா இருக்கட்டும்னு நினைச்சேன். ஆனா நீங்க உங்க மேரேஜே சஸ்பென்ஸ் ஆக்கிட்டீங்க. தேவி, நான் ஒவ்வொரு தடவையும் இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கங்கன்னு சொன்னேன். பை த வே, இனிமே நீங்க எதையுமே ஞாபகத்துல வச்சுக்க வேண்டாம்.